வாழ செய்து அருமையான மனைவி பிள்ளைகளை நீர் கொடுத்து உங்களுடைய மகனை நீர் ஆசீர்வதித்தீர். திருச்சபை காரியங்களிலும் சமுதாயத்திலும் உடைய அடியார் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகிறதை நீர் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அவரை இழந்து தவிக்கின்ற அருமையான குடும்பத்தாரின் பாதப்படியை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உலகம் கொடுக்க முடியாத அமைதியை ஒருவரால் மாத்திரம் கொடுக்க முடியும் என்று நாம் நம்புகின்றோம். முகங்களின் வழிதோடுகிற கண்ணீரை துடைக்கிறவர் நீர், ஆறுதலை அளிக்கிறவர் நீர். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்தில் ஆறுதல் படுத்துவீராக. இந்த கூடுகை நீர் ஆண்டவர் அமைதியாக சமாதானத்தின் வழியை உடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள்வீராக. துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் நிலைக்கிறோம். இதிலே பேச போகிறவர்கள் பங்களிப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென். கருணாநிதி நம்முடைய எம்எல்ஏ ஐயா அவர்களை குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அவர்கள் இந்த படத்திறப்பை திறந்து வைப்பார்கள். மௌன அஞ்சலிக்கு பிறகு இந்த படத்தை நீங்கள் திறந்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மரித்தே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த அருமையான எங்கள் சகோதரர் ஆண்டவரே ராஜாவுக்காக உடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பம் அந்த காலத்தொட்டு உண்மை இந்த ஆலயத்தில் மகிமைப்படுத்தின ஒரு குடும்பம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் அப்பா ஜான் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தில் பல நாட்கள் ஆர்வமையும் வாசித்து உண்மை மகிமைப்படுத்திய அந்த குடும்பத்திலிருந்து வந்த அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆலமரத்தை போல வளர்ந்த அந்த குடும்பம் ஆண்டவரே, அவர்கள் மாத்திரமல்ல அவருடைய மைத்துனர் ஜாக்சன் பார்த்தசாமி அவர்களுக்காகவும் அந்த குடும்பத்தில் இருந்தும் ஆண்டவரே சென்னை பேராயத்தில் பல இடங்களில் அவர்கள் வேலை செய்யும்படியாக பணிபுரியும்படியாக தேர்வு செய்தீர். சென்னை பேராயத்தில் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு 1000 நீர் தேர்ந்தெடுத்து, ஆனாலும் இவர்கள் எல்லாம் உடைய திரு சித்தத்தின் பிரகாரம் எங்களுடைய கருத்தில் இருப்பதை காட்டிலும் உங்களுடைய கருத்தில் பஞ்சமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த குடும்பம் மனநிறைவு அடையும்படியாக செய்தது. ஏனென்றால் சரீர
அவர்கள் அதிக பாடுகள் படுவதற்கு முன்பாகவே நீர் அழைத்துக் கொண்டீர். இது உன்னுடைய திருவுள்ள சித்தம். தெய்வ சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் மூலமாய் குடும்பங்கள் பெற்ற ஏராளமான நன்மைகள், அவர்கள் மூலமாய் அவர்கள் ருசி பார்த்த அன்பு, ஆண்டவரே தயவு, உதவிகள் எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற நாங்களும் ஒரு நாள் உன் மண்டை வர வேண்டும். அதற்காக நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜீவன் கிறிஸ்துதாமே, அத்தாலே எனக்கு என் சாவு ஆதாயமாமே, நெஞ்சே மகிழ்ந்தது என்று பாமாரில் பாடுகிற வண்ணமாக பாடற்று போம் இந்நாளே என் நோவின் முடிவு, என் பாவம் இயேசுவாலே நிவர்த்தி ஆயிற்று என்ற பாமாலை பாடுகிற வண்ணமாக நான் இயேசு வசமாக சேர்ந்து என்றும் வாழவே மகா மகிழ்ச்சியாக பிரிந்து போவேனே என்று பாமாலை பாடுகிற வண்ணமாக இங்கிருந்து பிரிந்து உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது இந்த குடும்பத்தினரை ஆதரவுப்படுத்தும். மனுஷராக நாங்கள் என்னதான் ஆதரவு சொன்னாலும் அவர்கள் ஆதரவு அடைய மாட்டார்கள். தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன், தாய் தன் பால் படிக்கிற பாதனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன், என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அப்பா இந்த குடும்பத்திற்கு பக்கபலனாய் ஆறுதலாய் இது இருக்க வேண்டுமாய் சொல்கிறோம். தாவீது ராஜா மரணம் அடையும் காலம் வந்த போது தன் குமாரனாகிய சாலமோனை அடைந்து, நான் பூலோகத்தால் போகிற வழியிலே நான் போகிறேன், நீ எடுத்து திறன் கொண்டு புருஷனாகிறேன், உன் காரியம் சித்திப்பட கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்கின்றேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாக இந்த அருமையான குடும்பத்தினரை எழுந்து நின்று ஆண்டவரே தைரியம் கொண்டு ஆண்டவரே எடுத்து நிற்கவும், இதை தக்க வைத்துக் கொள்ளவும், இதை தாங்கிக் கொள்ளவும் நீ கிருபை தர வேண்டுமாய் சொல்கிறோம். உயிர்த்ததிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையில இங்கிருந்து மனநிறைவோடு செல்ல நீ கிருபை செய்யும். ஆண்டவரே நீரே சகல ஆறுதலின் தேவன், திகையாதே கலங்காதே, மனோபலம் கொண்டு களமல்லாயிரு. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீ கூட இருக்கிறதுனால மனோபலத்தையும் திறமனையும் தொடர்ந்த குடும்பத்தினருக்கு தர வேண்டும் என்று நசரேயனாகிய மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அவருடைய மத்தியில் வந்திருக்கின்ற அவருடைய எம்எல்ஏ திரு கருணாநிதி ஐயா அவர்கள் இந்த பணத்தை திறந்து வைத்து குடும்பத்திற்கு அதை திறந்து வைப்பதை அன்போடு அழைக்கிறோம். Thank you.
கருணாநிதி மறைந்த ஜான் ராஜனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற அழைக்கின்றோம். இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நிகழ்ச்சியிலே எல்லோரும் சோகத்தோடு அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய பம்மல் ராஜா என்கிற ஜான் ராஜரத்னம் அவருடைய மறைவை ஒட்டி இன்று நடைபெறுகின்ற படத்திறப்பு விழாவில் அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் ஆரம்பத்திலே நல்ல கருத்துக்கள் தான் வழங்கியிருக்கின்ற போதகர்கள் விக்டர் தாஸ் அவர்களே, கிறிஸ்டி மங்களவி அவர்களே, நம்பா அவர்களே, என்னோட வருகைக்குள்ள வேக்காளர்கள், பிறந்ததாக வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்திலே என்னுடைய சில கருத்துக்களை நான் பகிர்ந்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பொது வாழ்விலே நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்ற முறையிலே நான் இன்னும் 10 நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். அவருடைய இறப்பிலே நான் கலந்து கொண்டிருக்கின்ற போது நான் பார்த்தேன். அவருக்காக ஜெபம் செய்தேன். ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் செய்தேன். ஒரு நல்ல மாமனிதரை இழந்திருக்கின்றோமே என்று பார்க்கின்ற போது எனக்கு மிக மனம் வருத்தம். ஆக இங்கே படத்திறப்புள்ளாவுக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியிலே நான் முதலாக 7 மணிக்கு வர வேண்டும் சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நான் இன்னும் 2 நிகழ்ச்சிக்கு செலவிடுகிறோம். ஆக ஒரு மனிதன் பிறப்பு மட்டுமல்ல, பிறந்தால் அவன் மறைவு ஒன்று, இறப்பொன்று உண்டு. ஆனால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கின்றான் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய ராஜா, மறைந்த ராஜா அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் பொது வாழ்விலே பல பேர் இறப்பிற்கு நான் செல்வதுண்டு. அந்த பல பேர் செல்வதற்கு கொண்டு பொழுது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கு, சில இடங்களிலே குறைவாக இருக்கு. ஆனால் மறைந்த ராஜா ஜானன் அவர்களுடைய மறைவுக்கு செல்கின்ற பொழுது உள்ளே சென்று வர முடியவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கு என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் அவர் ஆற்றிய பணிகளுக்காக அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது. ஆக கடவுள் என்பது இன்று பிறப்பு, நாளை மறைவு. மனிதன் மண்ணாய் கடைசி காலத்தில் செல்வது உண்டு. இன்னும் ஒரு நாள் கழித்து விட்டால் நம்முடைய ஈஸ்வர பாஸ்கா காலம் ஆரம்பம் இருக்கின்றது. ஆக ஒரு மனிதனாய் பிறந்தால் அவர் நிச்சயமாக இறப்பு உண்டு. ஆனால் நல்லவர்களே கடவுள் எடுத்துக்கொண்டாரே என்ற வருத்தம் இருக்கக்கூடாது. அவர் வயது 58 என்று பார்க்கிறோம். அவர் பிள்ளைகள்லாம் பார்க்கிற போது எனக்கு என் வயது 62 வயது. ஆனால் மக்களிடத்திலே நாங்கள் பொதுவாக இருந்தால் அவர் தனிப்பட்ட முறையிலே ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து ஆற்றிய தொண்டுக்காக அவருடைய மறைவிலே அவர்களுடைய கூட்டமாகும். ஆக இயேசுநாதர் அவர்கள் யாராக இருந்தாலும் நல்லவர்களை சோதிப்பதில்லை, கெட்டவர்களும் சோதிப்பதில்லை. ஆனால் நல்லவர்களை நாம் எடுத்துக்கொள்வார்கள். அவர் எடுத்துக்கொண்டதனால் அவர் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் உலகத்திலே சென்ற பிறகு என்ன சொல்லுவார் சொன்னால், நான் இவர்களை எல்லாம் என் சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு வந்துவிட்டு எடுத்து வந்துவிட்டு அவருடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வார். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற மாமனிதராக ராஜா அவர்கள் நீங்க விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த பகுதியிலே, பம்மல் பகுதியிலே அவரை தெரியாத ஆட்கள் இல்லாத அளவுக்கு நான் அந்த தினம் பார்த்தேன். ஆக அவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தார்களெல்லாம் இன்னைக்கு நான் பார்க்கின்றேன். நான் சாதாரணமாக அவருடைய மேடையில் இருந்து பார்க்கின்றேன். ஒவ்வொரு முகமும் சோகமாக, சில பேர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணீர் எல்லாம் ஒன்று என்றோ ஒரு நாள் மறைவு. அதுக்கு தான் கடவுள் முன்னேற்பாக முன்னேற்பாக எடுத்துக்கொண்டார். அதை நிறைவாக கொண்டு சொல்ல வேண்டும். ஆக இவங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, அவருக்காக ஜெபம் செய்யுங்க. அவருடைய ஆத்மா சாந்தியடைகிறது. அவருடைய ஆத்மா சாந்தியடைந்த அவருடைய பணிகள் கடவுள் எடுத்து சென்றால் கூட அவருடைய பிரார்த்தனைகள் தான் இங்கே இருக்கு.
அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இங்க இருக்கும். அந்த குடும்பத்தாருக்கும், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அத்தனை சமுதாயத்தில் இருக்கின்றவர்களுக்காகவும் வேலை இருந்து அவர் பிரார்த்தனை செய்வார். ஆக அந்த விதத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆக அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மன வருத்தத்தோடு நான் இருக்கின்றேன். நான் ஒரு கிறிஸ்துவ சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே இந்த தொகுதியின் சார்பாக நான் மனதார அவருடைய புகழுக்கு நான் அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே அவர் புகழ் ஓங்க வேண்டும் என்றும் சமுதாயத்தில் அவர் நல்ல மனிதர் என்பதை எடுத்துக்காட்டாக என்று மறைந்திருக்கின்றார். ஆகவே இந்த அஞ்சலி நீங்கள் எல்லோரும் இவ்வளவு நேரம் முதலிலே எல்லோரும் எழுந்து நின்று பிரேயர் பண்ணினோம். நான் உங்களை ஒரு நிமிடம் அவருக்காக எழுந்து நின்று நாம் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாம் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி ஐயா அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும், நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும், நம்முடைய பம்மல் ஊர் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். படத்திற்கு மாலை நீங்கள் அணிவிப்படி ஒரு அன்போடு அடைப்போம். அட்வொகேட் பரமையன் அவர்கள் முன்பதாக வந்து ஐயாவுடைய வாழ்வை குறித்து சில வார்த்தைகளை சொல்லும்படி அன்போடு அடைகிறேன். அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் சார்ந்திருக்கும் புரட்சி பாத்திரத்திற்கு சார்பாக ராஜா அண்ணனுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணனுடைய இலக்கை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அண்ணன் இந்த சமூகத்திற்காக 24 மணி நேரமும் உழைத்தவர். அதே போல அண்ணனுடைய குடும்பத்திற்கு புரட்சி பாத்திர சார்பாக எப்போதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். அண்ணனுடைய கனவை நிறைவேற்ற அதை எப்போதும் பாடுபடும் என்று கூறிக்கொண்டு அன்பினாலே ஆள வந்த அழகே அன்பு அண்ணனே, ஜான் சாமுவே, எஸ்தர் ராணி இணையின் வழித்தோன்றலில் வந்த இனிய ரத்தினமே, ராணிக்கு பிறந்த ராஜாவே, ஜான் ராஜரத்தினமே, இறைவனுக்கு இனிய இசையானி, உடன் பிறந்தோரின் உயிரானி, உச்ச மனைவிக்கு உறுதுணையானே, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கலங்கரை விளக்கமானே, நண்பர்களின் நல் பண்பாளன் நீ, சிறுமைப்படுத்தப்பட்டவரின் சிம்மக்குரல் நீ, சிறுமைப்படுத்தப்பட்டவரின் சிம்மக்குரல் நீ, உடைக்கப்பட்டவரின் உரிமை குரல் நீ, உடைக்கப்பட்டவரின் உரிமை குரல் நீ. சிம்மக்குரலும் உரிமை குரலும் உனக்காக அல்ல, சிம்மக்குரலும் உரிமை குரலும் உனக்காக அல்ல, மனிதநேயமற்ற மனிதர்களால் மனம் உடைந்தவர்களுக்காகவே, மனிதநேயமற்ற மனிதர்களால் மனம் உடைந்தவர்களுக்காகவே. கண்முன்னே கரம் குலுக்கி கட்டி பிடித்து கடந்த பின்னே கலங்க வைப்பவர் அல்ல நீங்கள். பதவிக்காக பல உறவை அருக்கும் பாதுகள் நடுவே உறவுக்காக ஊமுதிரம் கொடுப்பவர் நீங்கள். பகல் வேஷம் போட தெரியாத பரந்த மனம் கொண்டவர் நீங்கள்.
இறைப்பணி, சமுதாய பணி இரு கண்களாக கொண்டவர் நீ. புரட்சி பாரதத்தின் புத்தாக்க புதல்வனாய் இருந்தவர் நீ. ஒரு நாளும் கண்டதில்லை ஒடுங்கினீர் படுத்ததை, ஒரு நாளும் நாங்கள் கண்டதில்லை ஒடுங்கினீர் படுத்ததை. ஓர் 1000 உங்கள் வைத்தீர், ஒருவரிடமும் சொல்லாமல் மறைத்தீர். ஓர் 1000 உங்கள் வைத்தீர், ஒருவரிடமும் சொல்லாமல் மறைத்தீர். வேதனைகளை பொறுத்தீர், வேண்டுதல்கள் மட்டும் ஏறெடுத்தீர். விண்ணில் சென்று விண்ணவரோடு சேர்ந்து என்னவெல்லாம் நினைத்தீரோ, எதற்கெல்லாம் செபித்தீரோ என்றும் வழி செய்வார் இறைவர், ஏக்கங்களை தீர்த்திடுவார். உன் அன்பிலே உருகினோம் விழுந்தாய், உன் அரவணைப்பிலே ஒளிவோம் விளக்காய். அன்பின் அணையா விளக்கே, அரவணைத்து நின்ற ஆலமரமே. அன்பின் அணையா விளக்கே, அரவணைத்து நின்ற ஆலமரமே. என்றும் உன் விழுதுகளாய் இணைந்திருப்போம் உன் நினைவுகளை நிறைவேற்ற. என்றும் உன் விழுதுகளாய் இணைந்திருப்போம் உன் நினைவுகளை நிறைவேற்ற. கடவுளின் மைந்தரே, கருணையின் சிகரமே, காற்றினில் மறைந்தாய், காற்றினில் மறைந்தாய், எங்களை கண்ணீரில் இறைத்தாய். காற்றினில் மறைந்தாய், எங்களை கண்ணீரில் இறைத்தாய். ஆனால் உண்மை ஒன்று சொல்லுவேன், கலங்க மாட்டோம். கடவுள் நம் வாழ்வில் தவறு செய்ய மாட்டார். எங்களை கரைபிடித்து நடத்திடுவார், காலமெல்லாம் கண்ணீரை துடைத்திடுவார். நன்றி. ஆமென். நாம ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த அழைப்பை ஏற்று ஆழ்ந்த ஜெபக்கூட்டத்தில் வந்திருக்கும் இறைவனுக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் வந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பிலே என்னுடைய சகோதரர்களை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய்மாமாவுடைய மூத்த மகன் பொம்பல் ராஜா என்கிற திரு ஜான் ராஜரத்னம், அவருடைய பிறப்பு ஒரு நல்ல ஒரு பெற்றோர் அவர்களுக்கு வைத்த பெயர் உண்மையாகவே இறைவனுடைய சித்தத்தின்படிதான் பெற்றோர்கள் பெயர் வைக்கிறார்கள் அல்லவோ. எளிமையாக வாழ்ந்தாலும் அவருடைய கனவின்படி அவர் ராஜாவாக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அவருடைய பிள்ளை பருவம் என்று சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகளுக்கு உரிய துணிச்சல் அவரிடமும் அதிகமாக காணப்பட்டது. எங்களுடைய மாமா அவர்கள் ஹாஸ்டலுக்கு அவரை கூட்டிக் கொண்டு பஸ்ல ஏறும் பொழுது அவர் முன்னதாக ஏறி அடுத்த வழியாக இறங்கி விடுவாராம். மாமா பஸ்ல ஏறி அவரை தேடினா அவர் இருக்க மாட்டாராம். இப்படி சேட்டை அதிகமாக பண்ணக்கூடியவர் தான். ஆனால் அவர் வாலிப பருவத்திலே நாங்கள் 6 பெண் பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோருக்கு, எங்களுடைய 2வது சகோதரியை அவர்கள் விரும்பினார்கள், அத்தை மகளை அவர்கள் விரும்பினார்கள். அதற்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் அதிகமாக எனக்கு பல தின்பண்டங்களை வாங்கி கொடுப்பார். எங்க அக்காவை கரம் பிடிப்பதற்காக எனக்கு அந்த காலத்திலே நேந்திரப்பழம் ரொம்ப பெருசா இருக்கும். எங்க மாமா வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களோடு இணைந்து இயேசுவானவரை போல அவருடைய பெற்றோருடைய தொழிலையும் அவர் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். என்னவாக அவரும் கூட என்னுடைய மாமாவோடு இந்த காய்கறிகளை கொண்டு வந்து அவர்கள் பெரிய காய்கறி வியாபாரியாக இந்த பகுதியிலே இருந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. எங்கள் அக்காவை பற்றி விசாரிப்பாரு. எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னுடைய அக்காவை விரும்புகிறார் என்று. அதன் பிறகுதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படியாக அவருடைய திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. அவருடைய வாழ்க்கையிலே
பார்க்கும் பொழுது கடைசியாக நான் அவருடைய இல்லத்திலே நான் சில காலம் அதிகமாக போய்கொண்டு அதாவது அவர் இல்லத்திலே நான் இருக்கும் பொழுது அதிகமாக ஜெபித்தார், முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர் திருமறையை அதிகமாக படித்துக் கொண்டிருந்தார். அமைதியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து படிப்பார் திருமறையை. அதுல வரக்கூடிய சந்தேகங்களை என்னிடத்திலே கேட்பார். அவருக்கு பிரசங்கம் பண்ண கூட அவ்வளவு ஆசை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை திருச்சபை பணிகளிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பதவிகளில் எந்த ஒரு பதவியும் இதுவரை அவர் வகித்ததில்லை. ஆனால் இயேசுவானவரை போல அவர் இந்த பம்மல் பகுதிகளிலும் இன்னும் இந்த சமுதாயத்திலும் அநேக நற்பணிகளை அவர் செய்திருக்கிறார். ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இயேசுவானவர் எப்படி நாடி சென்றாரோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஊழியத்தை இந்த சமுதாய மக்களுக்கு அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய ஜேஎம்ஏ பள்ளி பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் இனிப்புகளையும் பரிசு பொருட்களையும் நான் கேட்கும் போதெல்லாம் அவர் வாங்கி தருவார். இன்னும் பள்ளி முன்னேற்றங்களுக்காக இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இந்த நாளிலே மாமாவுடைய பிள்ளைகள் எங்க அப்பா என்னதான் செய்யணும்னு நினைச்சாரு ஸ்கூலுக்கு, அதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவருடைய தந்தையார் வழியிலே அவர்களும் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களுடைய வாழ்வு உண்மையாகவே ஒரு ராஜாவை போலதான் இருந்தது. ஒருவர் வாழும் பொழுது எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியமல்ல, அவருடைய இறப்பிலே தான் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது தெரியும். எங்க அக்கா கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஏதாச்சும் கிண்டலா சொல்லும் பொழுது என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையாகவே இன்றைக்கு நாம் அனைவரும் அவருடைய இறப்பிலும் சரி, இந்த நாளிலும் சரி, அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், சமுதாயத்திலே அவர் எப்படிப்பட்ட மக்களை சம்பாதித்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. மிகவும் அன்பானவர், எளிமையானவர், உயர்ந்த குணம் கொண்டவர். அதாவது அவருடைய தொலைநோக்கு பார்வையெல்லாம் உயர்ந்த எண்ணமாக இருக்கும். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று. அவருடைய பெரிய மக்களுடைய திருமணத்துக்கு கூட நிறைய பிளான் பண்ணார். அதே மாதிரி செய்து முடித்தார். எங்களால் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என்னுடைய தந்தையார் அவருடைய வளர்ச்சியை காண முடியாமல் என்னுடைய தந்தையார் முன்பதாகவே மறைந்து விட்டார். மிகவும் எங்களுடைய குடும்பத்திலே இன்றைக்கு பார்க்க வேண்டுமானால், எங்க வீட்டிலே எல்லாருடைய வீட்டை காட்டிலும் பெரிய வீட்டை கட்டியிருக்கிறார். நாங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வரணும், இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புவார். அவர் குழந்தை குணம் கொண்டவர். எப்படி என்றால், அவர் பர்த்டே எப்போவோ, வெட்டிங் ஆனிவர்சரி எப்போவோ கேக் வெட்டும்போது அந்த கேக்கை வெட்டுவதிலே அவ்வளவு ஆர்வமா இருப்பார். நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு அந்த கேக் வெட்டுறதுக்கு அவரு தயாராக, எப்படி ஒரு சின்ன குழந்தை தயாராக நின்று கொண்டிருக்குமோ கேக் வெட்டுவதற்கு, அப்படி அவர் ஒரு தயாராக நின்று கொண்டு இந்த கேக் வெட்டுவதிலே அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருப்பார். இந்த நாளிலே நாங்க எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். சின்ன சின்ன காரியங்கள். அவருடைய மூத்த மாப்பிள்ளை என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவார். எங்க அத்தை சின்ன சின்ன கொத்தமல்லி வேணும்னா கூட ஒரு ஜாம் பண்ணுவாங்க, அது எப்படின்னா கிடைச்சிடும்னு சொல்லி, அதுக்கு ஒரு சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு நாங்க பெரியவர், நாங்க ரொம்ப கேட்க மாட்டோம். எப்படி ஆகிலும் கொடுக்குறீங்க, அவர் எப்படி ஆகிலும் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்ற பெரிய ஆசையை நிறைவேற்றது. ஆனாலும் அவருடைய திருவுள்ள சித்தம், அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவருடைய இழப்பு எங்களுக்கு எல்லாம் பெரிய இழப்பு. ஒரு இயேசுவை போல் அழகானவர், எளிமையானவர். இயேசுவானவர் எப்படி சமுதாய பணி செய்தார்
அப்படி அவரும் ஏழை எளிய மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு இறை சாயலை அவர்களுக்கு வெளிப்படுத்தியவர். உண்மையாகவே அவருடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதுதான். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் இளைப்பாறுகிறார்கள் என்று திருவார்த்தை கூறுகிறது. அவ்விதமாக இந்த நாளிலும் கூட அவர் நேர்மையாய் நடந்து சமாதானமாய் அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளும் அவருடைய தந்தையார் விட்டு சென்ற நல்ல காரியங்களை பின்பற்றி நடப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவரை காட்டிலும் அதிகமாக செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படியாக அவர் வாக்கிற்காக நாம் அனைவரும் இந்த நாளிலே நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல எளிமையாக உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ இந்த நாளிலே நாமும் கூட அவர் செய்த நல்ல காரியங்களை செய்ய நாமும் கூட நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சகோதரிகளாக இணைந்து ஒரு சிறு பாடலை பாட விரும்புகிறோம். என்னுடைய சகோதரிகள் முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலங்கிடாதே திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் அவரோடு கூட நெருங்கிய உறவிலே அவர் குடும்பத்தாரோடு கூட இணைந்து அநேக காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கரங்களை பலப்படுத்தினார். ஒரு நல்ல நண்பனாய், நல்ல
ஒரு சகோதரனாய், நல்ல தகப்பனாய், நல்ல தாத்தாவாய், அவருடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல எல்லாவற்றையும் முன்பாக நின்று செய்யக்கூடிய ஒரு நல்ல வல்லமை உள்ள ஒரு மனிதன், எதை குறித்தும் கவலை இல்லாத ஒரு மனிதன். தொடர்ந்து அவருடைய பணிகள் இந்த சமுதாயத்தில் ஒருவேளை ஒடுக்கப்படுகிற போது அல்லது புறமே தள்ளப்படுகிற மக்களுக்காய் முன்பாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் படைத்தவராக இருந்தார். தைரியம் நிறைய இடங்களிலே அவரோடு கூட சென்றிருக்கிறோம். தைரியமாக முன்பாக நின்று யார் தவறு செய்தார்களோ அதை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒரு நல்ல காரியம் அவர்களுக்கு கண்டோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அவரோடு கூட இணைந்து பயணித்த இந்த அந்த இறப்பின் நிமிஷம் வரைக்கும் நினைத்து பார்க்கிற போது என்னால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய சகோதரிகள் குடும்பங்களிலே முன்பாக நின்று திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்கிற பொழுது அதில் எங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். என்னை எந்த இடத்திலும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லது என்னுடைய கேட்டரிங் அந்த சமையல் காரியங்களையும் எந்த இடத்திலும் அவர் விட்டுக் கொடுத்ததே இல்லை. முதலாம் வரைக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் தம்பியை முதல்ல கூடுவார், அவங்ககிட்ட நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு நல்ல அருமையான மனிதன் இந்த உலகத்துல. அவருடைய இறப்பின் போது அந்த ஜனங்கள், இப்போது வந்திருக்கிற ஜனங்களை பார்த்தாலே அந்த அவருடைய வாழ்நாட்களில் செய்த காரியங்கள் நமக்கு அது நிச்சயமாய் ஒரு பெரிய காரியமாக தான் இருக்கும். தொடர்ந்து என்னுடைய அந்த பலவரசு ஸ்கூல்ல அவருடைய திருமண வைபவம் நடந்து கொண்டிருந்த போது அவருடைய மாமனார் ஜாப்சன் ஐயா அப்துல்லா அவர்கள் திருமணத்தில் சாதாரண வெளியே வந்துட்டாரு. நான் அவரை போய் அழைத்தேன். ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்ட. நல்ல நினைவு இருக்கிறது அந்த காரியங்களெல்லாம். ஆனால் மாலாவை அவர் கரம் பிடித்த நாள் முதல் அவருடைய குணங்கள் மாற ஆரம்பித்தது. ஜபிக்கிற தன்மை வந்தது. அநேக ஆலயங்களுக்கு செல்ல ஆரம்பித்தார். சிபிஎம் சர்ச்சில் இந்த கன்வென்ஷன் நடக்கிற பொழுது அந்த ஆடியோ சிஸ்டம் முழுவதுமாக என்னுடைய பொறுப்பில் இருக்குமாங்க. அவர் முன்பாக நின்று அந்த சிபிஎம் சர்ச்சில் இருக்கிற அந்த கன்வென்ஷனை நடத்துவதற்கு கர்த்தருடைய கரத்தை பலப்படுத்தி இருந்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய தொழிலில் இந்த பவர் பகுதியில் ஆரம்பித்து செய்த பொழுது எனக்கு அறிமுகப்படுத்தின நபர்களிலே அண்ணன் அன்பரசு அவர்களை ராஜாதான் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய வீட்டின் நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அன்பரசனுடைய வீட்டில் நடந்த எல்லா காரியத்திலும் நான் பங்கு பெறுவதற்கு ராஜா அவர்கள் துணையாய் இருந்திருக்கிறார். அதே மாதிரி சுரேஷ்குமார் அண்ணன் அவருடைய வீட்டின் காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு ராஜாதான் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி நல்ல ஒரு உள்ளம், நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற இந்த தேசத்தில் பொறாமப்படுகிற மக்கள் மத்தியில நம்முடைய வளர்ச்சியை குறித்து அவர் அதிகமா அக்கறை எடுத்து உரிமையோடு கூட பேசக்கூடியவன் பாபா அப்படின்னு சொல்கிற அந்த தன்மை, அது மிகவும் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவருடைய திருமண காரியங்கள் முடிந்து அவர் அந்த ஒரு சிறிய வீட்டிலே மூலை வீட்டில் இருந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவருடைய வீடு கட்டப்படுவதற்கு உண்டான எல்லா காரியங்களும் அவர் முயற்சி செய்ததை நாங்கள் கண்டாத கண்டிருக்கிறோம். கையில காசு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனால் விசுவாசம் மேலோங்கியனா அவருடைய வாழ்க்கையில கடவுள் பார்ப்பார்ப்பா, கடவுள் நம்புவார்ப்பா, கடவுள் செய்வார்ப்பா, நடக்குமாறு அப்படின்னு சொல்லி வெறும் 5000 ரூபாயை கொண்டு அந்த வீட்டை அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பிதான கருணையினாக அந்த வீடு இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் நாங்கள் எங்கள் வீட்டில் பேசிப்போம். எப்போ பார்த்தாலும் அவங்க கும்பல் அந்த வீட்டில் இருந்துட்டே இருக்கும். குறைந்தது 10 பேருக்கு மேலே டெய்லி சமைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வீட்டில் வருகிறவர்களை உபசரிக்கிற ஒரு தன்மை. வீட்டுக்கு வந்துட்டா அவர்களை அழைத்து உள்ள உட்கார வைத்து காஃபி போட்டு டீ போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட்டு அனுப்புற அளவுக்கு அவருடைய காரியங்கள். ஒருவேளை அந்த குணாதிசயங்கள் கர்த்தர் அதை கொடுத்த ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த நாளிலும் கூட அவருடைய இழப்புக்கு மேலே நமக்கு மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கலாம், மிகப்பெரிய காரியங்களை உண்டாக்கி கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். முகமுகமாய் ஒரு நாளிலே ஆண்டவருடைய வருகையின் போது அவரை நம்ம சந்திப்போம் என்ற நிச்சயமும் விசுவாசமும் நமக்குள் தேவன் வேறு ஒன்றில் நீக்கும்படியாகவும் ஒரு நல்ல சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் இந்த குடும்பத்துக்கு தேவன் தரும்படியாக இந்த சாட்சி
நகருடைய அன்புக்குரிய தம்பி ராஜா அவர்களுடைய இந்த நிகழ்வேந்தல் நிகழ்ச்சியில் அதனை முன்னின்று நடத்தி வருகின்ற பெருந்தகையாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி என்னோட வந்திருக்கும் அமைப்பு சேர்ந்தவர்கள் அனைவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் என் அன்பு தம்பி ராஜா அவர்களை பற்றி பேசுமாறு பணித்தமை முதல்கண் என்னாக தெரிவித்திருக்கிறேன். தம்பி ராஜா அவர்களோடு அந்த குடும்பத்தாருக்கு இருக்கும் பரிச்சயத்தை போல யாருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதற்கு அடுத்த நிலையில அவரோடு பழகியவர்கள், நெருங்கி பழகியவர்கள் என்கின்ற அடிப்படையிலே, அதுவும் அவருடைய இளம் வயதிலே என்னோடு பழகுவதற்கு எனக்கும் அவருக்கும் ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தது. நான் வருமான வரி அலுவலகத்தில் பணியில் சேருவதற்கு முன்பாக அன்புக்குரிய தம்பி ராஜா அவர்கள் என்னோடு பல்லபுரத்தில் இருக்கின்ற கார்டன் ஊராப் என்கின்ற கம்பெனியிலே என்னோடு பணிபுரிந்தார். அந்த பணிபுரிந்த காலத்திலே என்னை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்த அந்த காலத்தை இன்றளவும் மறப்பதற்கு இயலாது. ஒரு சிலருக்கு ஒரு சிலரை பிடிக்கும், ஒரு சிலரும் பேசும் பொழுது சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த 5 வழிகளிலுமே எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு அன்பு தம்பி இருந்தார் என்றால் அது சகோதரர் ராஜா அவர்கள் என்பதை யாராலும் அவரோடு பழகியவர்களால் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாகத்தான் நான் என்னுடைய இந்த பொது வாழ்விலே நான் தெரிந்து கொண்டது. கடந்த மார்ச் மாதம் எனக்கு 60 வயது கடந்து இப்பொழுது 61 வயதாகி என் குடும்பத்தார் எனக்கு என் பிள்ளைகள் என்னை வாழ்த்துவதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இடத்தில் நான் எனது பிள்ளைகளோடு முதலிலே பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் இந்த ராஜா என்கின்ற வார்த்தை. அந்த ராஜா எனது இயக்கத்தைச் சேர்ந்த அபயம் பமல் ராஜா, அடுத்து அண்ணன் சேகர், முன்பாக ராஜ்குமார். இவர்களுடைய காலத்திலே என்னோடு பயணித்தவர் எனது அன்பு தம்பி ராஜா என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரர் என்னோடு 70களில் நாங்கள் 77 நான் கார்டன் பணியாற்றுவதற்காக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. தம்பி அவர்களை கார்டன் கம்பெனிக்கு அழைத்த அந்த பணியை குறிப்பாக ஷோபர் என்கிற ஒரு செக்ஷன்ல அவரை பணியமர்த்துவதற்கு நான் காரணமாக இருந்தேன் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையில் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு செயலை செய்தால் அதை காப்பாற்றுவது என்பது மிக முக்கியமான கடமையானதாகும். அப்படி அவர் தன் பெயரையும் காப்பாற்றிக் கொண்டு தன்னை அந்த இடத்திலே பணியமர்த்தியவர்களின் பெயரையும் காப்பாற்றி என்னோடு 78, 80, 83 வரையிலே நான் அந்த அலுவலகத்திலிருந்து கார்டன் கம்பெனியிலிருந்து வெளியில் வருகின்ற வரையிலே என்னோடு தொடர்ந்து பயணித்தவர். கார்டன் கம்பெனியிலே இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற அத்துணை அம்பேத்கர் இயக்க நிலைகளும் உண்டானது அந்த கம்பெனியின் வாயிலாகத்தான். அப்பொழுதெல்லாம் புரட்சி பாரதமோ அபயமோ
இப்ப இருக்கின்ற சில இயக்கங்களோ எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கம் மட்டுமே இருந்தது. அந்த சங்கத்தை பல இடங்களிலே கொண்டு செல்லும் வாய்ப்பை பெற்றவர்கள் நாங்கள். 80க்கு பிறகுதான் அம்பேத்கர் இளைஞர் இயக்கம், அதன் பிறகு மற்ற இயக்கங்கள். இந்த காலச்சூழலிலே நாங்கள் தெருமுனை பிரச்சாரம் செய்வோம். தெருமுனை பிரச்சாரம் என்பது ஒரு 40-50 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒரு கிராம பகுதிக்கு சென்று அங்க இருக்கிற பெரியவர்களையும் தாய்மார்களையும் வேண்டி கேட்டுக்கொள்வது. பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு இடத்தில் உட்கார வைத்து படிக்க வையுங்கள். சில மணி நேரங்களாவது அவர்களோடு படிப்புக்காக செலவிடுங்கள். அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று நான் முன்பாக சொல்லிக் கொண்டு செல்வேன். எனக்கு பின்னாலே வரும் ஒரு 50-100 இளைஞர்கள் அதை தொடர்ந்து சொல்வார்கள். அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மக்களுக்காக, படிப்புக்காக, இளைஞர்களுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக அவர்கள் படிக்க வேண்டும், உயர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அப்பொழுது எனக்கு தளபதியாக இருந்தவர்களில் தம்பி ராஜா அவர்களும் ஒருவர். எனக்கு எப்படி பமல்ல அபயம் ராஜா அவர்களோ, அன்புக்குரிய அண்ணன் சேகர் அவர்களோ, அதற்கு முன்பாக ராஜ்குமார், அப்பொழுது அன்பு சகோதரர் செல்வநாதன், சங்கர், அதற்கு முன்பாக அண்ணன் சிவராஜ் கோபால் போன்றவர்கள் எல்லாம் எப்படி என்னோடு பயணித்தார்களோ, அதற்கு அடுத்த தலைமுறையிலே என்னோடு பயணித்தவர்களிலே என்னால் மறக்க முடியாத ஒரு அன்புக்குரிய சகோதரர் தம்பி ராஜா அவர்கள். அவர் தலை சிறந்த ஒரு பாடகர் என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் பாடுவதற்கு பயிற்சி பெற்ற இடம் இந்த பாசறை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களது அனைவரிடத்திலும் அன்போடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன். அதை இந்த நிகழ்வேந்தலுக்காக கூட நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படிப்பட்ட பயணம் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் தொடர்ந்து என்னோடு பயணித்தவர். சில பல கருத்து மாறுபாடுகளாலும் கொள்கை மாறுபாடுகளாலும் அவருக்கென்ற ஒரு இயக்கத்தை தேடினார். நாங்கள் ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தோம். ஆனால் இயக்கம்தான் வேறுபட்டதே தவிர மனதும் மாண்பும் அன்பும் பண்பும் எந்த நிலையிலுமே மாறுபடவில்லை என்பதை பெரியவர்களாகிய உங்கள் முன்னாலே இந்த நேரத்திலே சொல்வதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஒரு நல்ல மனிதரோடு பயணிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த பாக்கியம் எனக்கும் கிடைத்தது, அவருக்கும் கிடைத்தது, எங்களால் நிறைய இளைஞர்களுக்கும் கிடைத்தது. என்னுடைய காலத்திலே நான் பயணித்த இடங்களில் எல்லாம் ஏறத்தாழ 45 ஆண்டு காலம் பொது வாழ்வில் நான் பயணித்திருக்கிறேன். என்னோடு பயணிக்கின்ற காலத்தில் யாரையும் கெட்டு போக விட்டதில்லை, யாரையும் தவறான பாதைக்கு விட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதையை என்னுடைய குருநாதர் பௌத்த பெரியார் சுந்தராசனார் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார். நான் அப்படியே மற்றவர்களும் சொல்லி வளர்த்து வந்தேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, என்னுடைய அன்பு தம்பி ராஜா அவர்கள் எல்லோரிடத்திலும் நான் பெயர் எடுத்திருக்கிறார், எல்லோரிடத்திலும் அன்பையும் பண்பையும் பெற்றிருக்கிறார். அதுபோல அவருடைய அன்பு பிள்ளை, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தொடர்ந்து அதே போல நட்போடும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் எல்லோருடமே பழக வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை அவர்களிடத்திலே வைத்து, இந்த பிள்ளைகள் தம்பி ராஜாவுடைய குடும்பத்தார், குறிப்பாக இந்த அன்புக்குரிய தம்பி, அவரை போலவே அவருடைய நிழலாக எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய நல்ல பண்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். நான் ஒருமுறை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பொழுது, இதற்கு முன்பாக சமீப காலங்களில் எல்லாம் உன் இயக்கம் வேறு என் இயக்கம் வேறு என்று பிரித்துக் கொள்ளுகின்ற ஒரு கொஞ்சம் சரியான பாதை இல்லாத ஒரு சிந்தனை பரவி கிடக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு 40 இளைஞர்களை இந்த தம்பி தலைமை என்று அழைத்து வந்திருந்தார். நான் கண்கூடாக பார்த்தேன். என்னை பார்த்தவுடனே அந்த இயக்க மாறுபாடுகள், மனமாச்சரியங்கள் எதுவுமே கிடையாது. முதலாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தம்பியின் தலைமையில் இருந்த அன்பு தம்பிகள், இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த அம்பேத்கர் அவர்களுக்கு நான் மாலை அணிவிக்கும் பொழுது அங்கே வந்து ஜெயபீம் என்ற முழக்கத்தை இட்டார்கள். அப்படிப்பட்ட பண்பு நான் வாழ்கிறேன். உங்க குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்று பெரியவர்கள் முன்னிலையை சொல்லி விடைபெறுகிறேன். அன்பு தம்பியுடைய இந்த இறப்பு நாளில் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அந்த குடும்பத்தாருக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்போடும் உரிமையோடும் அவர்களோடு நாம் அந்த குடும்பத்தின் அனைத்து விஷயங்களிலும் பங்கேற்போம் என்ற உறுதியை கொண்டு அவர்கள் முன்னேறுவதற்கான அத்தனை பணிகளையும்
உறவினர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி திரு ராஜா அவர்களுடைய பண்புகளை சொல்லும்படியாக முன்பாக வந்திருக்கிறேன். திரு ராஜா அவர் எனக்கு எந்த விதத்தில் அவர் அறிமுகமானார் என்றால், நான் அவருடைய இளைய சகோதரியை திருமணம் செய்தது நிமித்தமாக அந்த உறவிலே நான் அவரை கண்ட 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனெனில் எனக்கும் அவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம். எனவே நான் அவரோடு கூட அதிகமாய் நெருங்கி பழகியது இல்லை. அது மாத்திரமல்ல, மரியாதை நிமித்தமாக அவரோடு கூட நான் அதிகமாய் உறவாடுகிறது இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. நான் அவரிடத்தில் 3 பண்புகளை நான் கண்டிருக்கிறேன். ஒன்று அரவணைப்பு. முதலாவது அவரிடத்தில் நான் கண்டது அரவணைப்பு. அவருடைய குடும்பம் மிக பெரியது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவுடனே ஆண் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 2 குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, திரு ராஜா அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதிலே மிக சிறப்பாக அவர் செயல்பட்டார். எனவே அவரிடத்தில் காணப்பட்ட உப்பு, அரவணைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் காணப்பட்டது உழைப்பு. நான் திருமணம் ஆன பொழுது அவர் இல்லத்துக்கு நான் செல்லும்போது மிக சிறிய வீடு தான். ஆனால் அந்த வீட்டில் கூட அவர் ரொம்ப அதிக அன்பாக சந்தோஷமாக இருந்தார். இப்பொழுது பார்க்கிற அந்த பெரிய வீடு கூட அவருடைய உழைப்பினால் வந்தது தான். உழைத்தார். ஆண்டவர் அவர் உழைக்கத்தக்க பலனை கொடுத்தார். உழைப்பு. அடுத்த காரியம் அவரிடத்தில் பொறுப்பு. அவருடைய இல்லத்தில் நடைபெறுகிற எந்த நிகழ்வானாலும் அவரிடத்தில் பொறுப்பை கொடுத்து விடுவார்கள். அவரிடத்தில் பொறுப்பை கொடுத்து விட்டால் அதை எப்படி செவ்வனவு செய்ய வேண்டுமோ அப்படி சரியாக செய்து முடிப்பார். இந்த 3 பண்புகளும் நான் அவரிடத்தில் கண்டதை தொடர்ந்து அது போன்ற பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். தொடர்ந்து தங்கள் இல்லங்களில் நடைபெறுகிற ஜெபங்களிலே அவருடைய குடும்பத்துக்காகவும் இழந்திருக்கிற குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து அவருடைய இளைய மகளுடைய திருமண வாழ்வுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்கள் ராஜா என்ற நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் என்ற உருவம், உங்கள் ஊருக்கு நீங்கள் ராஜா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரத்தினம், கத்தர்களுக்கு ஜான் யோவான் பிள்ளை. ஆகவே தான் உங்கள் பெயர் ஜான் ராஜேந்திரன் என்று பெயரிடப்பட்டது. காட்டுக்கு நேரி கிடையாது. எங்கள் அன்பு மாமா இன்னும் நிறைய பேர் அப்பா அவர்கள் இருக்கிறார், தாத்தா அவர்கள் இருக்கிறார். இவருடைய ஆறுதல் கொடுத்தது வந்திருக்கிறோம் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக டேனியல் சுபத்தி மேரி இவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அம்மாவிலே. இவர்களுடைய மகன் தான் முதலிலே நமது திருச்சபையிலிருந்து ஆயராக சென்றிருந்த இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட TELC சபை ஆயர் அருள்படி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் ஆயர்கள் அருள்படி விக்டர்தாஸ் ஐயா அவர்களுக்கும் மலர்மி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் என்னுடைய திருச்சபை செயலர் முன்னாள் அக்கா பொருளாளர் இமானுவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி பாரதத்தின் தலைவர் திரு ஜெகன்மூர்த்தியா, அமைய கட்சி தலைவர் திரு லெமோரியர், புரட்சி பாரத கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் திரு அன்பரசு, மாவட்ட செயலாளர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அந்த கவுன்சிலராக வந்திருந்த ஜான் பாபு அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக சபை மக்களாக ஒவ்வொரு நாளும் குழுக்களாக வந்து குடும்பத்தினரை ஆறுதல் படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தூர இடங்களில் இருந்து வந்து உறவினர்கள் அவர்களோடு தங்கி அவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே அதற்காக நாங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவர்களுடைய பிள்ளைகளையும் மாலாமாமி அவர்களையும் குடும்பத்திலே அவர்களுக்காக இனி வரக்கூடிய காலங்களிலே நல்ல நிகழ்வுகள் இருக்கிறது. அதற்காக உங்களுடைய ஜெபங்களிலே அவர்களை காக்கும்படியாக அவங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை வந்திருந்த அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பில் என்னுடைய